இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க மேனேஜர் வீடு எதுன்னு? 4வது மாடி. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரவன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் உள்ள வரும்போது சுய நினைவோட இருந்தா தானே என்னை அடிக்க முடியும். வீட்டுக்குள்ள வரும்போது சுய நினைவே இருக்காது. ஏன்? அவன் என் வீட்டு கதவை தொட்ட உடனே அவனுக்கு ஷாக் அடிச்சிடும். ஏன்னா வீட்டு கதவுல கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். அவன் தொட்ட உடனே ஷாக் அடிச்சு மயங்கிடுவான். அவன் மயங்கினதும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனை கட்டி போட்டு வச்சிருவேன். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவன் யாருக்காக அடிச்சானோ அவளோட அவன் கண்ணு முன்னாடியே சந்தோஷமா இருப்பேன். அதை பார்த்து அவன் சாகட்டும். சொல்லியா சார் உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு. உங்க வீட்டு நம்பர் சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே, அவன் வந்துட்டான். வா, வந்து வேடிக்கை பாரு. கம் 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 கம். சொல்லுங்க சார். யோ, எவனோ ஒருத்தன் அட்ரஸ் கேட்டான்னு சொன்ன, இன்னும் அவன் வீட்டு பக்கமே வரல. அப்படிங்களா சார்? உங்களை கேட்டுதான் சார் வந்தாரு. உங்க வீட்டுக்கு வரலன்னா எங்க போனான்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. எங்க போயிட போறான்? கண்டிப்பா வருவான். மெயின் கேட்ல இருந்து உள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்நேரம் அவன் வந்திருக்கணும்ல. ஒருவேளை நம்பர் தெரியாம வேற வீட்டுக்கு போயிருப்பானோ? கொஞ்சம் கூலா இருங்க, வருவான். சொல்லுங்க சார். டேய், அவன் இன்னும் இங்க வரல. அவன் இங்க வரலன்னு வச்சுக்கோயேன், அந்த 3 பொண்ணுங்களையும் நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை நீங்க செஞ்சிருங்க. இன்னும் 1 ஹவர்ரா. நான் ஃபோன் பண்ணல, நான் சொன்னதை செஞ்சிரு. சரிங்க சார். 3 பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கானா இவனை? வேணாம், இவனை இப்ப அடிக்க போய் அந்த 3 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்றது? அக்கா, நான் ஐஸ் சாப்பிட்டு இருக்கேன்க்கா. யார் வாங்கி கொடுத்தா? யாரோ உன் ஃப்ரெண்டாங்கக்கா. அவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்து ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஏன் ஃப்ரெண்டா? யார் இது? இருக்கா, போன அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீயே பேசு. சரி, குடு. இந்தாங்க, எங்க அக்கா உங்ககிட்ட பேசணுமா. ஹலோ தேவதி, யார் நீங்க? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்ட ஆள் தான். வேண்டப்பட்ட ஆளா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானே 3 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. ஹலோ, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியுது? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? அசிங்கமா இல்ல? ஏய், ரொம்ப பேசாத. உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியுமே. அந்த 3 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. சொல்லலன்னா என்ன பண்ணுவ? உன் தம்பி என் கூட தான் இருக்கான், அத மனசுல வச்சுட்டு பேசு. என் தம்பி என்ன பண்ணிருவ? கொன்னுருவியா? இல்ல அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணுவியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் நாங்க துணிஞ்சு பண்ற விஷயத்தெல்லாம் உங்களால பண்ண முடியாது. அதனால நீ ஒழுங்கா என் தம்பியை விட்டுட்டு நாங்க இருக்கிற இடத்துக்கு வா. நாங்க அந்த 3 பேரையும் விட்டுறோம். நீ சொன்ன மாதிரி உன் தம்பி எதுவும் பண்ண எனக்கு மனசு வராதுதான். ஆனா என்னால வேற ஒண்ணு பண்ண முடியும். என்ன பண்ணிருவ? அந்த 3 பொண்ணுங்க காணாம போனதுக்கு காரணம் நீதான்னு நான் அந்த பொண்ணுங்க வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லிடுவேன். அவங்க போலீஸ் கிட்ட போவாங்க. போலீஸ்கா? ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, முதல்ல நீ தான் மாட்டுவ. நீ சொன்ன மாதிரி அவன் அட்ரஸ் மாறி போயிருந்தா கூட இந்நேரம் கரெக்டான அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்திருக்கணும்ல.
ம்ஹும். இனிமே அவனுக்காக வெயிட் பண்றது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அவனை பழி வாங்குறதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன செய்ய போறீங்க? அவன் முன்னாடி நான் செய்யணும்னு நினைச்சத இப்ப என்னால செய்ய முடியாது. ஆனா 1 hour கழிச்சு அந்த ரவுடிங்க கிட்ட அந்த பொண்ணுங்களை அனுபவிங்கடான்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன் 1 hour வெயிட் பண்ணணும்? இப்பவே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுங்களை அனுபவிங்கடான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்? இதோ பார், அவனை பிடிக்கணும்னு நினைச்சு நான் போட்ட பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் அந்த பொண்ணுங்களை ஒளிச்சு வச்சிருக்க இடமும் அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஒருவேளை அந்த பொண்ணுங்களை காப்பாத்திட்டானா அப்புறம் நான் போட்ட பிளான்லாம் வேஸ்டா போயிருமே. எப்படியும் 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். பாதிக்கப்பட்டா அவனும் சேர்ந்து தானே பாதிக்கப்பட போறான். இதுவும் ஒரு வகையில அவனை பழி வாங்குற மாதிரி தானே. கற்பிழந்த பொண்ணை பார்த்து அவன் கதறி அழுது சாகட்டும். இப்ப நான் என்ன செய்யறது? ஏய் இப்படியாவது கேளு. ஐயோ, மேனேஜர் அந்த ரவுடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏய் எனக்கு இப்ப அந்த பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பாரு, நான் சொல்ற மாதிரி பேசு. இல்ல, ஏய் சொல்ற மாதிரி செய். ஓகே ஓகே, என்ஜாய். வச்சிடுறேன். டார்லிங், ஆ ஒருவேளை உங்களை அடிச்சவன் அந்த பொண்ணுங்களை காப்பாத்திட்டா என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் முடியாது? இங்க வந்தவன் அங்கே போகலாம்ல. அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் போக முடியாதுன்னு கேக்குறேன். டார்லிங், ஏன்னா அந்த பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கிறது ரெட் ஹில்ஸ்ல, நம்ம பழைய ஆபீஸ் குடோன்ல. இங்கிருந்து அவன் ரெட் ஹில்ஸ்க்கு டிராவல் பண்ணி போறதுக்கே 1 hour ஆயிடும். அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லா கதையும் முடிச்சிருவானுங்களே. ம்? டேய் டேய் வாங்கடா இங்க, வாங்கடா இங்க. டேய், சார் ஃபோன் பண்ணாரு. 1 மணி நேரம்னா வெயிட் பண்ண வேணாமா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சாரே சொல்லிட்டாரு. யாருக்கு யாரு வேணும்னு பார்த்து பிரிச்சு ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கலாம். சரியா? சரிண்ணே.